இன்ட்ராடே ட்ரேடர் நீ கற்றுக்கணுன்னா நீ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின் ஏறினா பிரச்சனை கிடையாது. இவங்க இந்த மிடில் வரவங்கெல்லாம் ஓட்டர் ட்ரெயினில் ஏறுறாங்க. எங்கே ஏறுறாங்க? யாரோ ஒருத்தருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு, நான் 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னு ரெகுலராக அனுப்பிச்சாருன்னா உடனே இவர் வந்து அது நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அந்த ஆர்வத்தில் வந்து வராரு. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்கு 20 நாளும் நஷ்டம் வந்துதான்னா வந்திருக்காருங்க. மார்னிங் ஹவர்ஸில் வந்துங்க சிஸ்டம் முன்னாடி வந்து யார் போய் ஹாப்பியாக உட்கார்றாங்களோ, பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துங்க யார் வந்து ஹாப்பியாக போய் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றாங்களோ அவங்க அந்த டேயில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. நீங்கள் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு நீங்கள் இன்னொருத்தரையே நம்பி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வியாபாரத்துக்கு தகுதியானவர் கிடையாதுன்ற நீங்களே முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வியாபாரத்தில் 90 பேர் லாஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அந்த 90 பேரில் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் பாருங்க இந்த வியாபாரத்துக்குள்ள அடிக்ஷனில் இருக்காங்க. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் திரு தாமோதரன் சார் அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சரிக்குங்க சார். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அதை பற்றி பார்க்க இருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்காக இன்ட்ராடே ட்ரேடிங்னா இதுதான் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சார்? ஆக்சுவலாக இன்ட்ராடே ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்குதுங்க, 3:30 மணிக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்துங்க நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கியும் விற்க முடியுங்க, விற்றுட்டும் வாங்க முடியும். பை அண்ட் செல் இருக்குது, செல் அண்ட் பை இருக்குங்க. அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் புதுசாக வர்றவங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணுங்க. இன்ட்ராடேன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயினான விஷயங்க. புதுசாக வர்ற ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதோட பெயின் வந்து புரிஞ்சிருக்கோங்க. புதுசாக வர்றவங்க அந்த பெயின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ட்ரேடாக பண்ணி மார்க் ட்ரேட் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி அதிலிருந்து அவங்க கற்றுக்கிட்டு வரும்போது இன்ட்ராடே வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். சரி, இப்போ ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நிறைய ட்ரேடிங் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அந்த மாதிரி இருக்குது. இத்தனை ட்ரேடிங் இருக்கும்போது இன்ட்ராடே ட்ரேடிங்கை நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா என்ன ரீசனுக்காக சொல்லலாம் சார்? அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறீங்க, அதில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குவாங்க, நேரம் மேலே போயிடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா இன்வெஸ்டாரை விட அதிகமான லாபத்தை பண்ணலாங்க. பட் ஆனால் புரிஞ்சு பண்ணணும்ன்றது இங்கே முக்கியமான விஷயங்க. எல்லாராலையும் அதை பண்ணிட முடியாதுங்க. அப்போ புரிஞ்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குங்க. பட் ஆனால் இங்கே புரிஞ்சு பண்ணுறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சு பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ இன்ட்ராடே ட்ரேட் இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டே இல்லைங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஸ்டாக்கை வந்துங்க லிக்விடிட்டி இருக்கணுங்க. அப்போ அதை யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர் தான் டெவலப் பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் வாங்கணுங்க அதை அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் பெருசாக ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் ட்ரேடர் தாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதும் ட்ரேடர் தாங்க. அப்போ இன்ட்ராடே ட்ரேடில் வரணும்னு ட்ரேடர் வந்துங்க மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஒரு அங்கமாக வச்சுக்கலாம் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் அக்செப்ட் பண்ண அளவுக்கு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை அக்செப்ட் பண்ணுறது இல்லை சார். இது வந்து எடுப்பில் இது ஒரு கேம்பிளிங் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி ஒரு கருத்து இதில் இருக்குது? இல்லை, அடிப்படையாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா யாரும் பேசிக்லேருந்து வரலாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 30 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையோ ப்ரைவேட் ஜாப்லையோ இருக்காங்க, இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க திடீர்னு யார் மூலிமா கேட்டு வந்துங்க ஒரு இன்ட்ராடே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தால் பிரச்சனை வராது. எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடிப்படையிலேருந்து வரணுங்க. அந்த அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்க அந்த துறையில் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் தெரியுங்க, அதோட எல்லா விஷயமும் புரிஞ்சு வராங்க. அதுதான் படிப்பும் அப்படி தாங்க. அடிப்படையிலேருந்து வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்த போய் நோக்கி நிற்க முடியுங்க. ஆனால் இங்கே அப்படி வராங்களான்னு பார்த்தா இல்லைங்க. 60 வயசில் ஒருத்தர் வராருங்க, ஏற்கனவே அவர் எஸ்பிஐயில் வந்து 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அவருக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கான்னா எஸ்பிஐயோட நாலேஜ் வேறாங்க, மார்க்கெட்டோட நாலேஜ் வேறாங்க. இந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் இருக்காதுங்க. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது இன்ட்ராடே ட்ரேடர் நீ கற்றுக்கணுன்னா நீ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின் ஏறினா பிரச்சனை கிடையாது. இவங்க இந்த மிடில் வரவங்கெல்லாம் ஓட்டர் ட்ரெயினில் ஏறுறாங்க. எங்கே ஏறுறாங்க? யாரோ ஒருத்தருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு, நான் 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னு ரெகுலராக அனுப்பிச்சாருன்னா உடனே இவர் வந்து அது நிறைய பணம் சம்பாதிக்கலான்ற ஆர்வத்தில் வந்து வராருங்க. இப்போ அடிப்படை தெரியாத இங்கே வரும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் ரிஸ்க்குன்னா என்னன்னு தெரியாத வரும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ இப்போ வந்து தெரியாமல் வரதுனால தான் இதை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். தெரிஞ்சு பண்ணால் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா தானே சார் இருக்குது? எனக்கு தெரிஞ்சுங்க 100% சரியாக போகிற வியாபாரம் எதுன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் தான்.
அதுலேயும் இன்ட்ராடே அதை தாண்டி சரியாக போயின்னு இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற இடத்துல 100க்கு 90 பேர் ஃபெயிலியரில் இருக்காங்க. அப்போ என்னன்னாங்க, எல்லாருமே ட்ரெண்டோட போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் ட்ரெண்டோட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இங்கே டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கம்மிங்க, எமோஷன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க தான் ஜாஸ்திங்க. ப்ராப்ளம் அதுதாங்க. அப்போது இங்கே மார்க்கெட் மோசம் பண்ணுதான்னு பார்த்தா மார்க்கெட் மோசம் பண்ணலைங்க, அந்த ட்ரேடர் தான் மோசமாக நடந்துக்கிறாருங்க. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்கு 20 நாளும் நஷ்டம் வந்துதான்னா வந்திருக்காருங்க. அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கோங்க. அந்த பணம் கிடைச்சதுனால தான், கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க எத்தனை வருஷமானாலும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, அந்த இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே இருக்காதுங்க. பணமே கிடைக்காதுன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க அவங்க. அப்போ பணம் கிடைக்குதுங்க. அப்போ வந்த பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்கு, இந்த மந்த் எவ்வளோ பணம் வந்திருக்குன்றதை அவங்க கணக்கு போட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க அந்த வியாபாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் பணத்தை இழந்துடுறாங்க ஃபஸ்ட்டுங்க. அப்போ இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, எடுத்த உடனே ஒருத்தர் 2 லட்ச ரூபாய் இழந்துட்டார். இப்போ அவருக்கு இன்றைக்கி வந்துங்க ஒரு 2000 பணம் கிடைச்சா அந்த பணம் ரொம்ப சின்ன பணமாக தருதுங்க. அவர் என்ன வேகத்தில் விட்டாரோ அதே வேகத்தில் திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறாருங்க. அப்போது விட்ட வேகத்தில் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து பணம் கொடுக்காதுங்க. அப்போ அவருக்கு என்னென்ன, இந்த 2000 ரூபாய் ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க. இப்படி எடுக்காமல் பணத்தையே அவர் டெய்லி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. பெரிய பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய தவறு வந்து இன்ட்ராடே ட்ரேடில் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. சரி, இப்போ நம்ம பார்த்துருந்தோம் 100க்கு 90% வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் லாஸ் தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பக்கம் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துட்டு இருக்குன்றதையும் பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் இந்த இன்ட்ராடேக்குள்ளே வரலாம், யாரெல்லாம் இந்த இன்ட்ராடேக்குள்ளே வர வேணாம் சார்? ஏன்னா இதில் வந்து நிறைய லாஸ் பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நிறைய படிச்சிருக்காங்க, நாலேஜ் வந்து நிறையா இருக்குங்க. இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு விதமான விஷயங்களும் நிறையா இருக்குங்க. டெக்னிக்கலாக ப்ராக்டிஸ் ஆகி நல்ல ட்ரெயின் ஆகிறவங்க இன்ட்ராடே ட்ரேடில் வந்துங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுங்க, ஆனால் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றவங்களும் வராங்க. இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு வரும்போது எங்கேருந்து வராங்கன்னு சொன்னாங்க, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்துடுறாங்க. ஒரு 50,000 ரூபாய் போட்டால் டெய்லி 5,000 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டுங்க. அது டெய்லி கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுங்க. அப்போது இவங்க யாரெல்லாம் வரலாம்னாங்க, இந்த இன்ட்ராடேல வந்துங்க நீங்கள் இந்த பணம் வந்து எனக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பை கொடுக்காது, கண்டிப்பாக இந்த பணம் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது, இதை நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை வந்து வச்சுக்கிறேன், இதுலேருந்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்னோடய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிறேன், இந்த பணம் எந்த விதத்துலையும் அவங்கள பாதிக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்துங்க கற்றுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. பட் எனக்கு உடனடி தேவை, நான் வந்துங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு டிரைவராக இருக்கேன், இல்லை வேறு ஏதோ ரொம்ப 20,000 25,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே பூர்த்தி பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்துங்க இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இன்றைக்கி நிறைய எனக்கு வந்துங்க லேடிஸ் ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கோங்க, நாங்கள் ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ஜாப் விட்டுட்டோங்க, ஜாப் விட்டுட்டு வந்து இங்கே ட்ரேட் பண்ணலாமான்னு. முடியாதுங்க. ஏன்னாங்க அவங்களுக்கு அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. 6 மாதம் கை குழந்தை வச்சுருக்காங்க ஒரு அம்மா, அவங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? வாய்ப்பு கிடையாதுங்க. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க, இப்போ அவங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? காலையில் 9:15 சிஸ்டம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட முடியுமா? முடியாதுங்க. அப்போ குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிறாங்க, இல்லை கை குழந்தை இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்குது, இவங்களாலலாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஏன்னாங்க இது ஒவ்வொரு நிமிஷம் மேலே கீழே போயிட்டுருக்கோங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிட்டாலே உங்களுக்கு மரண பயம் உருவாயிடுங்க. அது ஏறுமா இறங்குமான்னு அந்த 3:30 மணி வரைக்கும் அது வந்து உங்களுக்கு பேனிக் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அப்போ அந்த பயத்தோடு நீங்கள் ஒரு நாளைக்கு அடக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேங்க இப்போங்க. அதில் என்னென்ன நிறைய ட்ரேடர்கிட்ட கேட்கும்போது, மார்னிங் ஹவர்ஸில் வந்துங்க சிஸ்டம் முன்னாடி வந்து யார் போய் ஹாப்பியாக உட்கார்றாங்களோ, பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துங்க யார் வந்து ஹாப்பியாக போய் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றாங்களோ அவங்க அந்த டேயில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. யார் வந்து அழுத்தத்தோடு உட்கார்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டப்படுறாங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நாங்கள் ட்ரேட் பண்ணலாமா? ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் ட்ரேட் பண்ணலாம், ஒரே ஒரு சிஸ்டம்ங்க. உங்கள் லேப்டாப்புக்கு முன்னாடி தான் எல்லாம் நிற்கணும், உங்கள் பின்னாடி யாருன்னா வந்து நிற்கிற மாதிரி ஆட்கள் இருந்தால் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் தான் அங்கே பாஸாக இருக்கணும், அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைங்க, அப்போ நீங்கள் பண்ணலாங்க. ஆனால் உங்களை கேள்வி கேட்காங்க 2 பேர் இருப்பாங்கன்னும் போது இந்த ட்ரேட் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாங்க, நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் புரியாமங்க அங்கே வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. விடுறது மட்டும் இல்லைங்க,
இங்கே விட்டுட்டுங்க வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துகிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இன்ட்ராடே தான் ட்ரெயின் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேங்க. பட் டெய்லி நிறைய ஆட்களை நான் பார்க்குறேங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்ட்ராடேயில் யாரெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, உங்களோட குடும்ப சூழலை பார்க்கணுங்க ஃபஸ்ட்டுங்க. உடனடியாக வந்து பணம் சம்பாதிக்கணும், எங்கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்றவங்க உடனடியாக இதில் வந்து பணம் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனாங்க, ஒன்றுமே தெரியாமல் இந்த வியாபாரத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா குறைஞ்சது 50,000 ரூபாய் விடணுங்க. அப்போ தான் நீங்கள் 5000 ரூபாவே சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அது தயவு செஞ்சுங்க, ரொம்ப குடும்பத்தை காப்பாற்றுறதே கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறவங்க, அடிப்படை சம்பளம் வாங்குறவங்கலாம் கொஞ்சம் இதில் வேண்டாங்க. நீங்கள் முதலீட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வரக்கூடாதுன்னே சொல்லுங்கள். வாங்க, முதலீட்டுக்குள்ளே வாங்க. இப்போ எங்களுக்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஃபோன் வருதுங்க. கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோங்க. 100 ஃபோன் வந்தால் 10 பேரை தான் எடுக்கிறோங்க. ஏன்னாங்க அந்த 90 பேரால் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கே தெரியுங்க. பண்ண முடியாதவங்களை கொண்டு வந்து கிளாஸ் எடுக்கிறது, நம்ம அறிவுத்திறனை வந்து அங்கே புகுத்துறது உபயோகம் இல்லைங்க. அப்போது யார் பண்ண முடியும்ன்றது அந்த சூழலை அவங்க முடிவு பண்ணணுங்க. அப்பதான் முடியும். அதாவது ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறவங்கலாம் இந்த துறைக்குள்ளே இப்போ இமீடியட்டாக வர வேண்டாம். சரி, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இல்லை நான் அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகி எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் அக்செப்ட் ஆகி உள்ளே வராங்க. சரி, ஆனால் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனில் நான் வந்து பண்ண வேணாம், இந்த கண்டிஷனில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோஸ் எப்படி சொல்லலாம் சார்? அதே மாதிரி இப்போ இன்ட்ராடே ட்ரேடை பற்றி நம்ம பேசும்போது இது வியாபாரம் மோசமானா வியாபாரம் மோசம் கிடையாது, அந்த வியாபாரத்தை பண்ணுறவங்க தான் இங்கே மோசமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த இடத்துல எந்த விதமான டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஃபஸ்ட்டுங்க நான் வந்துங்க ஒரு வியாபாரத்துக்குள்ளே நான் வரேன்னு சொன்னேன், ஒரு கம்பெனிக்குள்ளே நான் போகிறேன்னு சொன்னாங்க, என்னோட சம்பளம் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன். ஒரு வியாபாரத்தில் ஒரு பொருள் விற்கிறேன்னா அந்த பொருளுக்கு உண்டான லாபம் என்னன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பொருளை விற்கிறேங்க. பட் இங்கே வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிற முறையே தவறாக இருக்குங்க. அதனால தான் இவங்க கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்குறாங்க. எடுக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறாருங்க, 1000 ரூபா வந்தால் எடுத்துக்கிறாருங்க. மறுநாள் வந்து மார்க்கெட் நல்லா இருந்தால் 5000 ரூபா கிடைக்குதுங்க. திடீர்னு ஒரு நாள் 20,000 ரூபா கிடைக்குதுங்க. போன வாரம் ஒருத்தருக்குங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 2.5 லட்ச ரூபா கிடச்சிருச்சிங்க. இப்போ அந்த 2.5 லட்ச ரூபா அவர் எடுக்க பார்க்குறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா எடுக்கிற சிஸ்டம் மாறுதுங்க. 1000, 5000, 2000, 2 லட்சமே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் கொடுக்கும்போது அதே அளவு கொடுக்க வேண்டியதாகிடுதுங்க. அதனால தான் நான் சொல்கிறதுங்க, இந்த புதுசாக வரவங்க என்ன பண்ணணும்னா சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 2000 ரூபாய் எதிர்பார்க்குறவரா தப்பே இல்லை, வியாபாரத்துக்குள்ளே வாங்க, புரிஞ்சுங்க. 2000 ரூபாய் லாபம் வந்துட்டால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க. 2000 ரூபாய் நஷ்டம் வந்தாலும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ 20 நாளில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 15 நாள் லாஸே இல்லாமல் இந்த வியாபாரத்தை பண்ண முடியாதுங்க. ஒரு 15 நாள் ப்ராஃபிட்டில் இருங்க. ஒரு 5-6 நாள் லாஸில் இருந்தாலும் நீங்கள் நெட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. அப்படி இருந்தால் தான் முடியும். இன்ட்ராடே ட்ரேடர் நீங்கள் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சரிங்க, சார் நான் 1000 ரூபாய் எதிர்பார்த்தேன் சார், 10,000 ரூபாய் போயிடுச்சு சார். அப்போது 1000 ரூபாய் எதிர்பார்த்தவருக்கு 10,000 ரூபாய் போதுன்னா அவர் லிமிட்டை தாண்டி போயின்னு இருக்காருன்னு அர்த்தங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே இன்னொன்றுங்க, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இதில் பை அண்ட் செல் இருக்குது, செல் அண்ட் பை இருக்குது. இப்போ இவங்க மார்க்கெட் மூவ் ஆகும்போது பை பண்ணுற ஸ்டாக்குக்கு பதில் செல் பண்ணிடுவாங்க. லாஸ் வந்துருச்சுங்களா, 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மைண்டு சொல்லும், இன்றைக்கி பைக்கு பதில் செல் பண்ணியிருந்தா நல்ல பணம் கிடச்சிருக்கும். அந்த வராத பணத்தை எல்லாம் இவங்க லாபமாக எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாளையிலேருந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டுங்க செல் பண்ணுவாருங்க, மார்க்கெட் மேலே போகுங்க. இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச உடனே மனசு சொல்லும், இன்றைக்கி செல்லுக்கு பதில் பை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த லாஸையெல்லாம் லாபமாக பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, நாட்களையும் வருடங்களையும் நகர்த்திடுறாங்க. அவங்களால இன்றைக்கி இது பை தான் பண்ணணும், செல் தான் பண்ணணும் ன்ற விஷயத்தை வந்துங்க கற்றுக்கிற ஆர்வம் கிடையாது. அதே மாதிரி இந்த கற்றுக்கிற ஆர்வம்ன்றது எப்படி பார்க்கணும்னா 5 லட்ச ரூபா லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கற்றுக்கிற மைண்ட் வராதுங்க. அதை எடுக்கணும்ன்றான் தோணும். அதனால தான் இங்கே புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ வரும்போதே என்ன பண்ணுன்னா முதல் கற்றுக்கோ, சின்ன அமௌண்ட் போடு. எந்த ஒரு வியாபாரத்துலையும் ஒரு சின்ன அமௌண்ட்டில் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி, எந்த ஒரு வியாபாரம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு அந்த வியாபாரத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்கு நமக்கு பிடிப்படலைன்னா கூட லாஸ் சின்னதாக தான் இருக்கும், நமக்கு அந்த வியாபாரம் வேணான்னு ஓடி போயிடலாங்க. ஆனால் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை போட்டுட்டிங்கன்னா அது லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேயே தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது அதுதான் இங்கே பிரச்சனைங்க. வரத்துக்கு முன்னாடியே 5 லட்சம் 10 லட்சம் எங்ககிட்டே வருவாங்க கிளாஸ் பண்ணுறது. 1 கோடி ரூபாய் லாஸ் சார், உங்கள் கிளாஸ்க்கு வரேன் சார், லாபம் எடுத்துடலாம், வராதிங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா என்னோட டெக்னிக் என்னன்னா மெதுவாக எப்படி பணம் கொடுக்கும்ன்றதான் சொல்லிக் கொடுக்கும். எப்படி உன்னோட 1 கோடி லாஸ் பண்ணதை வந்து ஒரு லாஸை வந்து உன்னை சரி பண்ணணும்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா டெக்னிக் நான் சொல்லி கொடுத்தாலும் நீ கற்றுக்கணும் ஃபஸ்ட்டுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீ வந்தால் ஆர்டிஓ முன்னாடி எப்படி கார் ஓட்ட முடியுமோ அதை மட்டும்தான் கற்றுத்தர முடியும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே அதை மட்டும்தான் கற்றுத்தர முடியும். நீ ஹைவேஸில் போய் கார் ஓட்டணும்னா நீ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ராக்டிஸ்க்கு உண்டான டைம் கூட அவங்களுக்கு இருக்குமா? பெரிய லாஸ் பண்ணவங்களுக்கு அந்த டைம் இருக்காதுங்க. அப்போது புதுசாக வர்றவங்க நிறைய ஐடி பீப்புள்ஸ் வராங்க,
வராங்க, நிறைய பேர் வராங்க. முதல் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு 1000 ரூபாய் எப்படி 2000 ரூபாய் ஆகிறது, 2000 எப்படி 4000 ஆகிறது, 4000 எப்படி 10,000 ஆகிறது. முதல் சின்ன அமௌண்ட்டை போட்டு அதை டபுள் ஆக பாருங்கள். அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் மார்க்கெட் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. சார், இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் டிப்ஸ் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சார்? டிப்ஸே உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு என்ன சொல்லுதோ, அவங்க என்ன நினைச்சாங்களோ அதைப்படி செயல்பட்டு இருந்தா கூட லாஸ் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட வாங்கின டிப்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய லாஸையே உருவாக்கி இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொருளை நான் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்ன்ற எனக்கு தான் தெரியும். நான் தான் வியாபாரத்தை பண்ணுறேன், எனக்கு தான் பொருள் வாங்குற இடம் தெரியணும், எவ்வளோக்கு விற்கணும்னு எனக்கு தெரியணுங்க. என்னோட பொருளுக்கு இன்னொருத்தர் விலை நிர்ணயிச்சு கொடுக்குறாருன்னா அது வியாபாரம் கிடையாதுங்க. என்னைக்கு இருந்தாலும் அதில் சிக்கல் வருங்க. நீங்கள் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு நீங்கள் இன்னொருத்தரையே நம்பி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வியாபாரத்துக்கு தகுதியானவர் கிடையாதுன்ற நீங்களே முடிவு பண்ணிடுனாங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. மெதுவாக கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடையாதுங்க. இன்னைக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாம் படிச்சிருக்கும், புரிதல் இருக்குங்க. சின்ன சின்ன ட்ரேடாக ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே பெரிய ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. சரி, இப்போ அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லிமிட், இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது கேபிட்டல் லிமிட். ஸோ அதை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கேபிட்டல்ன்றதையே மெயினாக வச்சுக்கூடாதுங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, நான் ட்ரேட் பண்ணலாமா? 50,000 பணம் இருக்குது. நான் சொல்கிறேன், நீ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றது முக்கியம் கிடையாதுங்க. இங்கே முதல் வியாபாரத்தை கற்றுக்கும். தெரிஞ்ச வியாபாரத்தில் 10,000 போட்டாலும் அது 20,000 மாறும். தெரியாத வியாபாரத்தில் 1 கோடி போட்டாலும் 0 ஆகுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போ முதல் வியாபாரத்தை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணணும். அந்த வியாபாரத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா சின்ன அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லாஸ், உங்களுக்கு பெரிய பயம் வராதுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லாபம், பெரிய சந்தோஷம் வந்துடாதுங்க. அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே 5 லட்ச ரூபா போட்டுட்டுங்க கேபிட்டல் இருக்குன்னு திடீர்னு ஒரு நாள் 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னா பேனிக் ஆயிடுவீங்க, பயம் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேறு எதனா ட்ரேட் பண்ணுவீங்க. அதில் அப்படியே 5 நாளில் காணாமல் போயிடுங்க பணங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திரும்புறதுக்குள்ளே உங்கள் கோடிகள்லாம் கரைஞ்சி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அப்போ இங்கே கேபிட்டல்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க போகிறோம், அந்த லேர்ன் பண்ணும்போது எவ்வளோ கம்மியான கேபிட்டலில் லேர்ன் பண்ணிக்க போகிறோம்ன்றது தான் இங்கே முக்கியங்க. லாஸ்ட் வீக் ஒரு டாக்டர் வராருங்க, 60 லட்ச ரூபாய் லாஸுங்க அவருக்குங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருனாங்க, நான் வந்துங்க கற்றுக்காமல் பண்ணிட்டேங்க. ஏன் பண்ணணும்? படிச்சிருக்கோம். அவரோட தொழில் படிக்காமல் டாக்டராக இருப்பாருங்களா? இல்லை, ரைட்டுங்க. 60 லட்சம் லாஸ் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொழிலுக்குள்ளே போகிறது தவறு இல்லைங்க. ஒரு 3 லட்சம் லாஸ் விட்டுடலாமே. டாக்டர் தொழில் ஒழுங்காக பார்க்கலாம்ல. 5 லட்சம் லாஸ் விட்டுடலாமே. தொழில் பார்க்கலாம் இல்லை. 10 லட்சம் லாஸ் விட்டுடலாம். எதுங்க 60 லட்சம் போய் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் இதை வியாபாரமாக எடுத்து பழகலைங்க. சம்திங் இந்த வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தங்க. இந்த வியாபாரத்தில் 90 பேர் லாஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா? அந்த 90 பேரில் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் பாருங்க இந்த வியாபாரத்துக்குள்ளே அடிக்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் வந்தால் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. 24 மணி நேரம் மார்க்கெட் இருந்தாலும் வாட்ச் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. லாஸை பற்றி அவங்க கவலைப்படலைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீனும் ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு வந்து நான் சீக்கிரமாக அடிக்ட் ஆகிடுவேங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் உடனே நான் அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்றவங்கெல்லாம் கூட இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இது மெதுவாக உங்களுக்கு தெரியாமலே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து அடிக்ட் ஆகிடும். ஸ்ட்ராங் மைண்ட் வேணுங்க. இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங் மைண்ட். என்னோடய ப்ராஃபிட் இது தான், என்னோடய லாஸ் இது தான், இதனால் என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் லேர்ன் பண்ணி கரெக்டாக பண்ணுவேன்ற ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியும். இல்லைனா இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம்ங்க. சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இன்ட்ராடே பற்றின நிறைய தகவல்களை ரொம்பவே வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. அவ்வளோ பயம் இருக்கிறவங்க இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியாது. இந்த வியாபாரத்துக்குள்ளே ரிஸ்க்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ரிஸ்க்கை நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு தெரியணும். இன்ட்ராடே ட்ரேடில் ஒழுங்காக பண்ணலன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்கார வச்சாலும் லாஸ் தான் பண்ணுவாங்க. புரிஞ்சு பண்ணாலும் இந்த வியாபாரம் உங்களை கொண்டு போய் நிறுத்துற இடம் வேற மாதிரி இருக்கும். புரியாமல் பண்ணாலும் இந்த வியாபாரம் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்னே தெரியாது. இந்த 10 வருஷத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக பணம் கொடுத்துதா, ரியல் எஸ்டேட் பணம் கொடுத்துதா, மியூச்சுவல் ஃபண்ட் பணம் கொடுத்துதான்னு பார்த்தா ஸ்டாக் தான் நிறைய பணம் கொடுத்துது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் $400 கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா $3000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிட்காயினில் வந்து என்னோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளாஸ் பண்ணாலும் நான் மட்டும் தான் எடுப்பேங்க. என்னை தவிர என்னோட டெக்னிக்கை வந்து வேறு யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட டெக்னிக் ஃபுல்லாகவே காப்பிரைட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பன்றதையும் வந்து புரிஞ்சுக்கணுங்க. எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.